சகோதரிகள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற கலந்து கொள்ளுகிற பெண்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான நாளாக கர்த்தருக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேவன் இதை நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கட்டும். நம் கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை கொண்டு வந்தீரப்பா, எங்களை தகுதிப்படுத்தும். உடைய பாதத்தில் அமர எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா. உடைய சமூகத்தில் உட்கார நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதை கேட்கிற கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஒரு குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் குடும்பத்துக்கும் சபைக்கும் ஆண்டவரை பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் நீர் வணைந்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளின் செய்தி, பாடல், ஜபங்கள் எல்லாவற்றையும் ஆவிக்குள்ளாக்கி தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாடலை பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவருக்குள் வாழ்வோம். பரிசுத்த ஆவியினால் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாம் தான். அதை பரிசுத்தமாய் காத்து அதிலிருந்து அதிசயங்கள் வெளிப்பட உதவி செய்வோம். அதிசயமே ஆவியான தேவன்
எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டத்தோடு என் நேசர் வரப்போகிறார். நாம் மறுரூபமாவதற்கு ஆயத்தமாயிருப்போம். இந்த வாரம் முதலாவது ஜெப குறிப்பாக நம்முடைய விசுவாச குடும்பத்தில் இன்னும் விசுவாசம் அதிகமாய் பெருக வேண்டும். சிறு சிறு விஷயங்கள் வரும்போதெல்லாம் தோன்று போய் தேவன் எனக்கு இதை செய்யல அதை செய்யலன்னு என்று சொல்ற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. சோ மக்களிடையே இன்னும் விசுவாசம் அதிகமாய் பெருக வேண்டும். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் ராஜேஸ்வரி அவர்கள் அழைப்பில் உள்ளார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல ஆண்டவரே. இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்துக்காக நாங்கள் ஒரு மாசமா செபிக்கிறோம். நாங்கள் ஒரு மனமாய் கூடி இந்த பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு மனமா இந்த விசுவாசத்துக்காக ஜெயம் எடுக்க கர்த்தர் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நடத்த வேணுமா செபிக்கிறோம் அப்பா. சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சாமி. எங்களுடைய விசுவாசத்துல ஆண்டவரை குறையில்லாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும். நீங்க எங்களோட கூட இருந்து நடத்துங்க டேடி அப்பா. பணத்தினாலே விசுவாசம் குறையில்லாதபடிக்கு நீங்க பார்த்துக்கோ. தேவைகளை சந்திக்காதபடிக்கு ஆண்டவரை தடை பண்ணுகிற ஆவிகளை கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரை அப்பா. விசுவாசத்துல நாங்கள் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யும். குடும்பத்தினாலும் கடனினாலும் ஆண்டவரை தேவைகளை சந்திக்க முடியாத பண்ணுகிற விசுவாசத்தை நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் சாமி. இன்னும் அதிகமாய் உன்னோடு கூட கிட்டை சேர நாங்கள் விசுவாசத்துல பலப்பட கர்த்தர் கிருபை செய்யும். அப்பாவோட நாம மகிமைப்படட்டுமா. எங்களை கண்டு ஆண்டவரை அப்பா விசுவாசத்துல இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரை வரத்தக்கதான தேவனை உதவி செய்யுங்க. பாதுகாத்துக்கொள்ளும், ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும். நசரனான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். மந்தையில் ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்தில் மாடுகள் என்று போனாலும், தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பேன் என்று உறுதியோடு சொல்லுங்கள். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்த ஜெப குறிப்பாக இந்தியாவில் உள்ள சபைகளுக்காக. சபைகள் நொறுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம், செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபிக்க சிஸ்டர் சுமித்ரா அழைப்பில் உள்ளார். ஜெபிப்போம். சோதரனே கர்த்தாவே, இந்த நேரத்திலுமாய் கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும்படியாய் தேவன் பாராட்டின தயக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தருடைய கண்கள் காண்கிறதும் செவிகள் கேட்கிறதுமா இருக்கிறது. ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்க போகிற தயக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ஏசப்பா. இந்தியா முழுவதும் இருக்கிறதான சபைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிற ஆண்டவரே, கர்த்தர் தாமே சபைகள் ஒவ்வொன்றையும் அப்பா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். என் தகப்பனே, சபைகளுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொருத்தரும் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் தாமே அவர்களுக்கு ஏற்ற கிருபையும் தயவையும் ஏற்படுத்தி ஆண்டவரே அவர்கள் ரட்சிப்புக்கு தேவன் அப்பா உதவியா இருக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். சபையை துன்பப்படுத்துகிறதான ஜனங்கள் மத்தியில அப்பா ராஜா நீர் சவுலை பவுலாய் மாற்றி அவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணினது போல என் தகப்பன் தாமே சபைக்கு விரோதமா எழும்புகிறவர்களையும் கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இன்னுமாய் கூட ராஜா எத்தனையோ உபத்திரவங்களுக்கு மத்தியிலாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு சபையை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற கிருபையும் தயவையும் ஏற்படுத்தி தாங்க. அவங்களுக்கு எல்லா விதங்களையும் ஆறுதலையும் தேர்தலையும் ஏற்படுத்தி தாங்க.
விசேஷமாய் கர்த்தாவே மலை தேசங்களிலும் ஆண்டவரே எந்த ஒரு வசதி வாய்ப்புகளுமே இல்லாத இடங்களிலும் ட்ரைப்ஸ் பகுதிகளிலும் அப்பா ஊழியம் செய்கிறதான ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை எல்லாம் சந்திக்கப்படுங்க ஆண்டவரே. ஆமென் இயேசப்பா. கர்த்தாவே அநேக இடங்கள்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், தேவனை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி அநேகரை அப்பா வற்புறுத்துகிறார்கள். அவர்கள் அப்பா மறுதலிக்காத பட்சத்தில் அவர்களை கொல்லுகிறார்கள் என்று நாங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் கேள்விகளிலும் கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே அந்த காரியங்கள் எல்லாம் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட அப்பா தேவனுக்கு விரோதமா எழும்பர்கள் மத்தியில் கர்த்தர் நீரே அப்பா கிரியை செய்யும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இனி அப்பா எங்களுடைய தேசங்கள்ல இப்படிப்பட்ட விரோத காரியங்கள் நடைபெறாதபடிக்கு, தேசிகளுக்கு விரோதமான அப்பா ராஜா துணிந்து ஒருவரும் எழும்பாதபடிக்கு தேவன் தாமே ஒவ்வொரு சபைகளையும் அப்பா வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக, இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. உங்களுடைய வேத வார்த்தைகளின் பிரகாரமே இவை யாவும் நடக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆனாலும் கூட கர்த்தாவே உங்களுடைய இரக்கம் அப்பா மகா பெரிதா இருக்குது. நாங்கள் ஒரு மனதின் ஆவியோடு கூட சமூகத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அதற்கு ஏற்ற தக்க பலனை எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து விலக்கி காத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். அநேக இடங்களை சபைகளை தகர்த்து போடுகிறார்கள் என்று நாங்கள் கேட்கிறோமே. ஏதோ என் தகப்பனே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகாதபடிக்கு எல்லா விதங்களும் உடைய பிள்ளைகளை நேரே பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. சபைகள் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். தேவன் அசைவாடுகிற அப்பா ராஜா நல்ல ஒரு சபைகளை தேவன் தாமே அதிகமாய் உருவாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாண்டவரே. நாங்கள் கேட்ட காரியங்கள் குறைவு, கேட்க மறந்த காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் நீரே எங்களுக்கு நடப்பித்து தாரும். எல்லாவற்றும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிப்போம். ஊற்று தண்ணீரே எப்பத்தா என்று சொன்னாரே, மீண்டும் உயிரோடு வந்த நம் தேவனுக்காக இந்த பாடலை பாடி ஆராதிப்போம். ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சீற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. ஊற்று தண்ணீரே, எங்கள் ஊற்று தண்ணீரே, உலையான சீற்றிலிருந்து தூக்கினீரே. கண்மலையே, எங்கள் கண்மலையே, கரம் பிடித்து இதுவரை நடத்தினீரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. எப்பத்தா என்று சொன்னாரே, எதையும் செய்திடுவாரே. கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். கல்லறை முன் அவர் இருக்க மரணமும் தலைகுனியும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வியாதியின் விளக்கங்கள் வேண்டாம், மருத்துவ அறிக்கைகள் வேண்டாம். வஸ்திரத்தில் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். வஸ்திரத்தின் ஓரம் தொட்டு வல்லமை அடைந்திடுவேன். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும், முடிந்த காரியம் முற்றிலும் மாறும். இழந்து அழுதது எல்லாம் போதும். தேவன் மேலே ஏற்றிருந்த அந்த வார்த்தைகளும் நம்மை தேற்றும். இழந்து நீ அழுதது போதும்,
எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். உயிரிழந்த எலும்புகளும் அவர் வார்த்தையால் உயிரடையும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். மரித்த காரியம் மறுபடி துவங்கும். முடிந்த வாழ்க்கை முற்றிலும் மாறும். அடுத்த ஜெப குறிப்பாக கிராம ஊழியர்களுக்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அவர்களுக்கு அங்க சபைகளும் அந்த சபைகளுக்கு தேவையானவைகளை தேவன் சந்திக்கவும் நாம் ஜெபம் செய்வோம். இப்பொழுது நம் மத்தியில் கிரேஸ் அவர்கள் அழைப்பில் உள்ளார். ஸ்தோத்திரிக்கம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த வழியில ஜெபம் பண்ண வச்சிருக்க நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு கால நேரத்தையும் அப்பா நீர் முன்குறித்து வச்சிட்டு இருக்காய். நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மனுஷர் அவர் விருப்பத்தின்படி ஊழியம் செய்ய சுத்தமாக்கினால் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியத்துல சிறந்து விளங்க நீர் உதவி செய்திருக்காய். நன்றி ராஜா. ஆண்டவரே, எத்தனையோ பேர் அப்பா குக்கிராமங்களை உண்மை பற்றி அறியாத மக்கள் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கெல்லாம் ஊழியத்தின் மூலமா அப்பா உண்மை பற்றி சொல்லிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்காய். நன்றி ராஜா. ஆண்டவரே, அவருடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்வதற்காக நன்றி ராஜா. அப்பா, அவர்கள் சாப்பிடவும் அவர்களுடைய பண தேவைகளை நீர் பூர்த்தி செய்வதற்காகவும் அப்பா போக்கிலும் வரத்திலும் அவரோடு கூட நீர் அவர்களை ஆசீர்வதித்ததுக்காகவும் அப்பா நன்றி நன்றி ஆண்டவரே. அதே போல அப்பா, அவர்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு இடத்திலும் எத்தனையோ மக்கள்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி கூட அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இடையூறும் வராதபடி நிகழ்வுலாம் அப்பா. அந்த வேலையெல்லாம் நீங்க அவங்களோட கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிக்க நன்றி ராஜா. எந்த ஒரு காலத்திலயும் எந்த ஒரு நேரத்திலயும் அவங்க எதுக்காகவும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே தொடர்ந்து ஊழியம் செய்ய அப்பா நீர் சுத்தமாக்கினதுக்கா நன்றி ராஜா. அப்பா, கிராமங்களில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க நன்றி ராஜா. ஆண்டவரே, எவ்வளவோ ஊழியக்காரங்க அப்பா சென்னையில இருந்தும் பல ஊர்களில் இருந்தும் நல்ல வசதி வாய்ப்புகளோட இருந்தும் கூட அப்பா உங்களோட நிமித்தமா அப்பா உங்களுக்காக உங்களுடைய வார்த்தைகளை அப்பா மற்றவர்களிடத்தை கொண்டு சேர்க்க ஒவ்வொரு காரியத்துக்காக நீர் துணை நின்று அவர்களை ஆசீர்வதிக்க நன்றி ராஜா. இயேசுவே, இந்த வேலையில பாதுகாத்துருக்க நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
ஹalleluya. அடுத்த ஜெப குறிப்பாக அனாதை இல்லங்களுக்காக ஜெபிக்க சிஸ்டர் கௌசல்யா அழைப்பில் உள்ளார். பரலோகத்திலிருந்து நேசிக்கும் எங்கள் அருமையான தகப்பனே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி இசப்பா. இசப்பா, இந்த நேரத்திலையும் இசப்பா இந்த நாள்லயும் இசப்பா தனிமையானவங்களுக்காக செபிக்கிறேனப்பா. இசப்பா இந்த நாள்லயும் கூட இசப்பா சிறு பிள்ளைகளுக்காக இசப்பா பெரியவங்களுக்காக செபிக்கிறேன். இசப்பா ஆண்டவரை அனாதையா இசப்பா கதியற்று இசப்பா திக்கற்று இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேனப்பா. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நினைச்சுக்கோங்க இசப்பா. அனாதையா இருக்கிறவங்க இசப்பா இன்னுமாக இல்லத்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் நீங்க நினைச்சுக்கோங்க இசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளுக்கும் அவங்களுக்கு தேவையான பண தேவைகள் இசப்பா, ஆண்டவரே உணவு இசப்பா, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க இசப்பா. ஆண்டவரே இசப்பா அவங்களுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் இசப்பா தேவையான சாப்பாடு இசப்பா செலவு எல்லாம் ஆண்டவரே சரியான நேரத்துல கிடைக்கும்படிக்கு என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இசப்பா கவர்மெண்ட்ல இருந்து வர ஃபண்டு இசப்பா ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே பெரியவங்க எல்லாம் இறங்குறது இசப்பா எல்லாமே அவங்களுக்கு சரியா போய் சேரணும்ப்பா. அவங்களுக்கு கிடைக்கிறதுல இசப்பா எந்த ஊழலும் எந்த லஞ்சமும் இசப்பா எதுவும் இருக்க கூடாதுப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு கிடைக்கணும்ப்பா. இசப்பா ஆண்டவரே தனிமையா இருக்கிறவங்களுக்கு துணையா இருக்கிற தேவன் நீங்க தான்ப்பா. இசப்பா திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கப்பா. ஆண்டவரே பிறந்ததுல இருந்து இசப்பா அனாதையா யாருமே இல்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க நினைவு கூறுகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இசப்பா இன்னும் ஆண்டவரை வாழ்ந்து வயது முதிர்ந்த ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேனப்பா. அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இசப்பா ஆண்டவரே அவங்களோட முதிர் வயதுலயும் இசப்பா தனியா இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறேன். இசப்பா அவங்களுக்கு அன்றன்றைக்கான தேவைகள் இசப்பா சாப்பாடு ட்ரெஸ் எல்லாமே சரியா கிடைக்கணும்ப்பா. ஆண்டவரே அனாதையா இருக்கிறவங்க எல்லாரையும் இசப்பா பாத்துக்கணும் இசப்பா, நல்லா பாத்துக்கணும் இசப்பா. நீங்க தயவு பண்ணுங்க இசப்பா, உங்க கிருபையால இரக்கம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே அனாதையா இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் நினைச்சுக்கோங்க இசப்பா. ஆண்டவரே இனிமே இந்த அனாதை அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க கூடாதுப்பா. எல்லாரும் இசப்பா அவங்கவுங்களுக்கு துணையா இருக்கும்படிக்கு நீர் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் துணையா இருக்கிற தேவன் இசப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க இசப்பா, ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்த ஜெப குறிப்பாக இந்த வாரம் சிஸ்டர் தேவகுமாரி அவர்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க சிஸ்டர் தாரதி அவர்கள் அழைப்பில் உள்ளார். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ராஜாவே உமக்கு நன்றி. இந்த வேலையிலும் கூட தேவகுமாரி சிஸ்டருக்காக செபிக்கிறேனப்பா. இந்த மகளை என் தேவன் நீங்க ஆசீர்வதிப்பீராங்க. ஆண்டவரே உமக்கு பயந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே அந்த மகளை வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. சபைக்கும் ஒரு பிரயோஜனமாக வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. தன் பிள்ளைகளை குறித்த எல்லா பாரத்தையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல விட்டு விட்டு அமைதியா இருக்க உங்களுடைய மகளுக்கு கிருபை தாங்கப்பா. மகளை நீங்க ஆசீர்வதிங்க. உங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போடுங்கப்பா. பிள்ளைகளின் சமாதானம் அவர்களுக்கு பெரிதா இருக்க என் தேவன் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். இந்த வேலையில கூட பத்மஜாக்காக செபிக்கிறேன். அந்த மகளை ஆசீர்வதிங்கப்பா. உண்மை அவள் உறுதியாய் பற்றி கொண்டதுக்காக நன்றி அப்பா. உம்மை தகப்பனே என்று கூப்பிடும்படியாக ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவளை தெரிந்து கொண்டீர், உமக்கு நன்றி. கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக சமாதானத்தை கொடுங்கப்பா. எல்லா விதத்திலும் உண்மையே அண்டி இருக்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்திலும் தேவன் அந்த மகளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தேவ கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவ போகும்போதும் வரும்போதும் தேவ கிருபை மகளோடு கூட இருக்கட்டும். மகளை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்ப அவளுடைய சகோதரனாகிய ராஜாவும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. தகப்பன் இல்லாத பையனப்பா, இன்னும் அவனுக்கு திருமணமாகாமல் இருப்பதை அறிந்திருக்கிறீங்க. உமக்கு சித்தமானால் ஏற்ற வேலையில ஒரு துணையை கொடுத்து அந்த தாயின் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். கிருபைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைய பொறுப்படுத்து கொள்ளுவீராக. அப்படியாக இன்னும் தேவனுக்கு பயந்து எல்லா காரியங்களிலும் உண்மை உத்தமாய் செய்ய நீங்க உதவி செய்தருளுங்க. போய்க்கிலும் மரத்திலும் கூட இரும், வேலையும் சாத்திலும் கூட இருங்கப்பா. அந்த குடும்பத்தை முற்றிலுமா என்னுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவின் கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவனை உயர்த்தி பாடி ஆராதனை செய்வோம், பாடுவோம். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்று நான் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லி அவரை புகழுவோம். கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவனாம் தேவன். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன அடுத்த நொடியே அவன் சுத்தமானதை நாம் கண்டோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம் நோய்களை சிலுவையில் அறைந்த தெய்வன் அவர், பாவங்களையும் நீக்கியவர். ஒரு புகழ் பாருங்கள்.
சுமந்து தீர்த்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம் தேவன் நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் ஏறெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜெப குறிப்புகளை வைக்கும் போது தேவன் நம்மை பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வோடு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் வைத்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் நீர் ஆமென் என்று பதில் தந்த தயவுக்காக நன்றி ராஜா. அப்பா, இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் என்ன விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுக்கிறார்களோ அவைகளுக்கு நீ ஆமென் என்று பதில் தரப்போற தயவுக்காக நன்றி ராஜா. இப்பொழுதே அது நடக்கட்டும். சுகவீனமாய் இருப்பவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் ராஜா. கடனில் உள்ளவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிவாசலை நீங்கள் திறந்தருங்க தகப்பனே. அப்பா, நீர் அந்த குடும்பத்தை நடத்துங்க. கிறிஸ்துவே தலையாய் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து நடத்துங்க ராஜா. பார்க்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கென்று வாழ, உம்முடைய வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு சொல்ல நீர் கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. அவர்கள் மூலியமாய் அநேக பிள்ளைகள் நாங்கள் சந்திக்க நீர் ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீதியான வேலையிலும் உம்முடைய வார்த்தையிலும் எங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் ஆறுதலின் வார்த்தையாகவும் எங்களை கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தையாகவும் இருக்கட்டும் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆமென். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது, அவருக்கு ஒரு பெரிய திட்டம் மனதுக்குள்ள இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பாதப்படி தங்குவதற்கான ஒரு ஆலயத்தை நாம கட்ட வேண்டும்ன்ற ஒரு திட்டம் அவரிடத்துல இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களால என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்யறதற்கு ஆயத்தம் பண்ண போறேன், நீங்களும் என்னோட கூட சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு முன் வாருங்கள் என்று அவருடைய திட்டத்தை தேவன் முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் எடுத்துரைக்கிறார். ஆனா தாவீதுக்கு அது ஒரு நல்ல ஒரு திட்டமா தான் தெரிஞ்சிருந்திருக்கும். ஆனா தேவன் அதற்கான ஒரு பதில கொடுக்கிறார் பாருங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றார். அவன் யுத்த மனுஷனாய் இருக்கிறான். அந்த ரத்தத்தினால அவன் அசுத்தப்பட்டு இருப்பதனால அந்த பரிசுத்தமான தேவாலயத்தை அவன் கட்டக்கூடாது அப்படின்றத தேவன் அறிவுறுத்துகிறார். அப்போ தேவன் ஒரு திட்டத்தை ஆல்ரெடி போட்டு வச்சிட்டார். இவன் மனதுல இருந்தாலும் அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறமா தேவன் அதற்கான பதில கொடுத்து, இல்லப்பா நீ செய்ய வேண்டாம், நீ யுத்த மனுஷனா இருக்க, ஒரு ரத்த பலிகள் அதிகமா இருக்கிறதுனால நீ அந்த பரிசுத்தமான ஆலயத்தை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் தாவீதோட திட்டம் ரொம்ப பாரத்திலேயே இருந்தது இல்லையா? அதனால அவருடைய வேண்டுதல்கள் அதிகமா இருக்கு. இந்த ஆலயத்தை எப்படியாவது நான் கட்டி ஆகணும், என்னோட ஆசையா இருக்கே, நான் எப்படி கட்டுறது, ஆனா தேவன் கட்ட உத்தரவு கொடுக்கவில்லையே அப்படின்ற
ஒரு ஆதங்கத்தோட இருக்கிறாரு. ஆனா தேவன் வைத்த திட்டம் என்னவென்றால் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலொமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். ஆமென். ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன். யார் மூலமாக? சாலமோன் மூலமாக இந்த ஆலயத்தையும் இந்த பிரகாரத்தையும் நான் கட்டுவேன். அவன் மூலமா தான் இந்த ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்று சொல்றார். தேவனுடைய திட்டம் என்ன? சாலமோன் மூலமாக தான் இந்த ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்பதற்காகவே தாவீதிடம் சொல்லிவிட்டார். என்ன சொன்னாரு? நீ யுத்த மனுஷனா இருக்க, அதனால நீ இந்த ஆலயத்தை கட்ட போறது இல்ல. என் தாசனாகிய சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் அப்படின்ட்டு தேவன் ஒரு திட்டத்தை அந்த இடத்துல சொல்லிட்டாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தேவன் சாலமோன் இடத்துல பேசல, தாவீது இடத்துல தான் எல்லாவற்றையும் சொல்றாரு. அப்போ தாவீது சாலமோனை வளர்க்கிற விதங்களும் அவனுடைய நடைகள் பழக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயும் நல்ல ஒரு பிள்ளையா அவனை வளர்க்கிறாரு. அவனை வைத்து அந்த ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அவனுடைய பரிசுத்தம் எவ்வளவு அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக தாவீது சாலமோன் இடத்துல ஒரு அறிவுரை கூறுகிறார். 1 நாளாகமம் 28:9 வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லுகிறார். எந்த தாய் தகப்பனாவது நம்ம இடத்துல சொல்லியிருப்பாங்களா? கிடையாது. நீ ப்ரே பண்ணு, ஏசப்பா கேட்பார். நீ இத கேளு, தேவன் கொடுப்பார். நீ இத பண்ணு, தேவன் கொடுப்பார். ஆனா அப்படி இல்லை. நம்ம தேட 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 தான் நம்மளுடைய முழு இருதயத்தோட தேடும் போதுதான். தகப்பன்மார் சொன்னாங்க, தாய் சொன்னாங்கன்றதற்காக தேவனை தேடக்கூடாது. நம்மளுடைய முழு இருதயத்தோட தேவனை தேடும் பொழுது தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பார். சாலமோனுக்கு சொன்ன அறிவுரை, நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீங்க எப்பெல்லாம் அவரை பற்றி தவறாகவோ இல்ல முறுமுறுத்தோ பேசும் பொழுது அவரை விட்டு விலகி வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்போ தேவனோ நம்மை விட்டு விலகுவார். அதனால நாம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாக இருக்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுதும் தேவனுடைய வார்த்தைகள் என்ன, அவருடைய நாமங்கள் என்ன, அவருக்கு என்ன செய்தா பிடிக்கும், இதெல்லாம் செஞ்சா பிடிக்காது, இதெல்லாம் செஞ்சா பிடிக்கும்ட்டு பிள்ளைகளுக்கு நாம எடுத்துரைக்கும் போது நல்லதை எடுத்துரைக்க வேண்டும், தீமையானதையும் எடுத்துரைக்க வேண்டும். அந்த தீமையை நீ செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லும் போதுதான் அந்த பிள்ளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில அந்த தீமையான காரியத்திற்கு நேராக கடந்து போகும்போது அவனுக்கு ஞாபகம் வரும், அம்மா இந்த மாதிரி சொன்னாங்க, அப்பா இந்த மாதிரி சொன்னாங்களே, ஏசப்பாக்கு விரோதமான காரியத்துக்கு நாம நடந்து செல்றோமே அப்படின்ற அந்த ஒரு தோணல் அவனுக்குள்ளாக ஏற்படும். அப்போ அவன் இன்னும் தேவனுக்குள்ளாக உத்தமனாயும் நீதிமானாயும் வளருவதற்கு அது ஏதுவா இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்ததாக சாலமோனுக்கு தாவீது அதிகமான அறிவுரைகள் கொடுத்து கொண்டு அவனை இன்னும் அதிகமான வளர்ச்சியில ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவனை வளர்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியா 1 நாளாகமம் 28:20 சொல்றாரு பாருங்க. முன்னாடி என்ன சொன்னாரு? நீ அவரை விட்டுட்டா அவரு உன்னை என்னைக்குமே விட்டுருவாரு, அதனால நீ ஜாக்கிரதையா என்னோட தேவனை நீ பிடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி சொல்லி வளர்க்குறாரு. இப்போ சாலமோனை பத்தி எல்லாமே தெரிய வருது. தாவீதுக்கு அவன் எப்படி வளர்றான், எப்படி பேசுறான், எப்படி அடுத்தவர்களிடத்தில் பேசுறான், எல்லாமே தாவீதுக்கு ஓரளவுக்கு தெரிய வருது. அப்போ தாவீது இன்னொரு அறிவுரை சொல்றாரு பாருங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு திடமனதா இருந்து இதை நடப்பி. எதை? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. அவன் ஒரு சின்ன பையன், ஒரு இளம் வயதுலதான் இருப்பான். அவனை விட்டு சொல்றாரு பாருங்க, நீ இதை நடப்பி. என்னோட திட்டம், என்னோட ஆசை, ஆனா தேவன் உன் மூலமா செய்ய விரும்புகிறார்.
அதனால நீ தேவனிடத்துல உத்தமனா இருந்து இதை நீ நடப்பி, அப்போ தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொல்கிறார். முதலாவது என்ன சொன்னார்? நீ விட்டுட்டேன்னா அவரும் உன்னை விட்டு விலகி போயிடுவார். இப்போ எதனால தாவீதுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு? சாலமோனுடைய நடத்தைகள், சாலமோனுடைய வார்த்தைகள், சாலமோனுடைய செய்கைகள், இவை எல்லாம் தேவனுக்கு உகந்ததாய் தாவீது சாலமோனுக்கு அறிவுரை கொடுத்து 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 தன் பிள்ளையை தேவனுக்கென்று வளர்க்கிறார். அந்த பிள்ளை வளரும் பொழுது இவன் இதற்கான தகுதி ஆகிவிட்டான் என்பது தன் தகப்பனுக்கு தெரியுது, தாவீதுக்கு தெரியுது. அதனால தைரியமா சொல்றாரு, நீ தைரியமா போய் இந்த ஆலயத்தை உண்டாக்குவதற்கான வேலைகளை நடத்து, தேவன் எப்பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டாரு, உன் கூடவே இருப்பார். இனிமே நீ எந்த தவறும் செய்யல, அதனால உன் கூட இருந்து எல்லா காரியங்களையும் தேவன் நடப்பிப்பார் என்று சாலமோனிடத்தில் தாவீது சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து பாத்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம். 29ஆம் அதிகாரம் முழுவதுமாவும் தேவன் சாலமோனை எப்படிலாம் வளர்க்கிறாரு என்பதை இந்த இடத்துல காட்டுது. அவன் என்னென்னலாம் கேட்கிறான், அவன் என்னென்னலாம் செய்யறான், தாவீது சாலமோனுக்கு எப்படிலாம் சொல்லி கொடுக்கிறாரு, இது எல்லாமே இந்த ஒரு அதிகாரம் முழுவதுமா வருது. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. அவன் சிறு வயதா இருந்தாலும் அந்த ராஜரீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு தெரியல. தேவனுக்கு உத்தமா இருக்கணும், தேவனுடைய வழியில நம்ம நடக்கணும், மனிதர்களுக்கு விரோதமா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே கற்றறிந்த பிள்ளை அவன். அப்போ அந்த ராஜ்யத்துல மட்டும் அவனை பலப்படுத்தி தாவீது ராஜாவும் தேவனும் சேர்ந்து அவனை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சாலமோன் ஒரு வயதுக்கு வந்து விட்டான். அந்த வயதுல அந்த ராஜரீகத்தை எப்படி நாம அரசாள்வது, நியாயம் விசாரிக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் நம்மளுடைய மனுஷர்கள் மூலமா, அந்த இடத்துல நம்ம எப்படி பேச போறோம், நான் அவ்வளோ ஞானியா இருக்கிறேனா, எனக்கு அவ்வளோ அறிவு இருக்கா அப்படின்ட்டு சாலமோனுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. நான் எப்படி சொல்ல போறேன், எப்படி செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஆனா தேவன் அதற்காக சொல்லுகிறார் பாருங்க. 1 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்கள் வரைக்கும் தேவன் சாலமோனும் தேவனோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன இடைப்படுகிறார்கள்? தேவன் இவனுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் கேட்டு 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 அவருதான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா அவனுடைய மனசுல என்ன இருக்கு? என்னால நியாயம் விசாரிக்க முடியுமா, என் மக்களுக்கு உண்மையானதை என்னால செய்ய முடியுமான்ற ஒரு தயக்கம் இருக்கு. அந்த இடத்துல தேவன் நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளுன்றார். இந்த நாள்லயும் உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு. நாம் ஒரு விண்ணப்பங்கள் வைத்தாலும் சரி, ஒரு காரியங்களுக்கு முன்னெடுத்து வைத்தாலும் சரி, அதை தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். உமக்கு சித்தமானதை நான் செய்ய வேண்டும் இயேசுப்பா, உமக்கு இந்த வழியில சென்றா சித்தமா, இந்த நபரோடு நான் செல்வது சித்தமா என்பதை நாம் கேட்டுக்கொண்டு அது சித்தமானால் மட்டுமே செல்ல வேண்டும். சித்தம் இல்லாத இடத்திற்கு போயிட்டு எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன் ஆனா எனக்கு இப்படி ஆச்சு, ஏன் ஏசப்பா எனக்கு செஞ்சாருன்ற வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கவே தேவையில்லை. ஏன்னா தேவனிடத்துல நீ சித்தம் இருக்கான்னு கேட்டுட்டு போகாதது உன்னுடைய தவறு இல்லையா? அதனால தேவன் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். அது போல சாலமோன் இடத்துலயும் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் சாலமோன் கேட்கிறாரு பாருங்க. அவரு பெரிய பில்டிங் வேணும், பங்களா வேணும், சாப்பாடு வேணும், எனக்கு பெரிய மக்கள் வேணும், இன்னும் அதிகமான ராஜ்யம் வேணும், எதுவுமே கேட்கல. அவர் கேட்ட ஒரு சிறிய காரியம், என்ன ஞானத்திலும் அறிவிலையும் அதிகமாய் தந்தருளுங்க. ஏன்னா என் மக்களுக்கு நியாயமானதை செய்யணும். அவர்கள் எதை கேட்டு வந்தாலும் அந்த இடத்துல நியாயமானதை கொடுக்கணும். அதற்கு தேவை என்ன?
ஞானமும் அறிவும் தெளிந்த புத்தி இருக்கணும். அந்த இடத்துல அவங்க சொன்ன உடனே அதை நம்பிட்டு அப்படியே சொல்றாங்கன்னா அது தவறான தீர்ப்பா போய் முடியும். ஆனா ஞானமும் அறிவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல யோசிச்சு இவங்க சொல்றது கரெக்டா, இவங்க செய்யறது கரெக்டான்றத யோசிச்சு ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வர முடியும். சோ சாலமோன் கேட்டது, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும், ஏராளமா இருக்கிற உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். சோ சாலமோன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே தேவனுக்கு ஒரு மன பூரிப்பு. ஏன், அவன் எவ்வளோ பெரிய ராஜா குடும்பத்துல பிறந்தவன், அவனுக்கு இல்லாத வசதிகள் இல்ல. ஆனா அவன் அதிகமா எவ்வளவோ கேட்டிருக்கலாம், எனக்கு இன்னும் இந்த பணம் தேவை, இந்த இடத்துல இந்த சொத்து தேவை, என்ன தாவீது ராஜாவோட நான் மேல அதிகமான ராஜ்யத்துல ஆளணும், இப்படி எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அவன் கேட்ட ஒரு சிறிய காரியம் என்ன, ஞானத்தையும் அறிவையும். தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் கேட்டதுனால தேவன் கொடுத்த ஒரு அற்புதம் தான் என்னன்னா, நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கேட்கவில்லை, ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருளுகிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை பார்க்கிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஐஸ்வர்யம் சம்பத்து சாலமோன் கேட்காதது, ஆனா அதையும் சேர்த்து தேவன் கொடுக்கிறார். ஞானம் அறிவு புத்தி மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். நம்ம மத்தியில எவ்வளவோ பேர் நம்மளை ஏளனமா பேசியிருக்கலாம், ஆனா தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்று இருந்தால் அந்த இடத்திற்கு நமக்கு வர வேண்டிய கனத்தையும் நமக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த இடத்துல சாலமோனோட வளர்ச்சி இன்னும் அதிகமாகுது. அந்த அவர்களுடைய ஜனங்கள் இடத்துல நியாயம் விசாரிக்க வந்த ஒவ்வொருவருக்கும் தகுதியான நேர்மையான அவனுடைய தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த தீர்ப்புகள் வழங்க அவனுடைய ராஜ்யம் பெருகி கொண்டே வருகிறது. நம்ம பார்க்கிறவங்க தேவனை புகழ வேண்டும். சாலமோனை பார்த்தவங்க சாலமோனை மட்டுமா புகழ்ந்திருப்பாங்க? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் இருக்கிறார். அந்த தேவன் மூலமா தான் இவ்வளவு சிறப்பிலையா இருந்தாலும் இவ்வளவு ஞானமா பேசுதே, இந்த பையனுக்கு யார் இவ்வளவு அறிவை புகட்டிருப்பா அப்படின்னு கொஞ்சமாவது அந்த ஜனங்க யோசிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த தேவனை பற்றியும் அந்த ஊர் உலகம் பேசியிருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம பாக்குறவங்க, நம்ம செய்யற செயல்களை பாக்குறவங்க நம்மளுடைய தேவனை மகிமைப்படுத்துற அளவுக்கு நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய வார்த்தைகளும் இருக்கணும். அடுத்தவர்கள் இடத்துல பேசும்போது ஒரு நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தோம்னா நம்ம இடத்துல தேவன் இருக்கார் என்பதை எப்படி நம்ம உணர்த்த முடியும்? அடுத்தவர்கள் என்ன கேட்கிறாங்க, அவர்களுக்கு ஆறுதல் தேவையா, அவர்களுக்கு அறிவுரை தேவையா, அவர்களுக்கு ஏதாவது பண தேவையா, எல்லாமே நம்ம தெரியணும். தெரிந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசும் பொழுதுதான் அவர்களுக்கு அது வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் அதே போலதான் சாலமோனை ஞானத்திலும் ராஜ்யத்திலும் பலப்படுத்திட்டே வராரு. அது மட்டும் இல்லாம 1ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனை பலப்படுத்தி அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த இடத்துல இவன் கேட்டுட்டான். இது மட்டுமே கொடுத்து இந்த ராஜ்யத்தை மட்டுமே தேவன் பார்த்திருக்கலாம் இல்லையா? ஆனா தேவனுடைய திட்டம் என்ன? சாலமோனை கொண்டு தன்னுடைய தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருந்தது. அதை ஒரு காலமும் தேவன் மறக்கவில்லை. அதனால சாலமோனிடையே அந்த ராஜ்யம் வளர அந்த சபைக்கு ஏதுவான காரியங்கள் ஒவ்வொன்றாய் கட்டுமான பணிகளும் சரி, அதுக்கு தேவையான பொருட்களும் சரி, தேவன் ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து சாலமோனிடத்தில் நிரப்பி அந்த வேலைகளை வாங்கி கொண்டிருக்கிறார். சாலமோன் மூலமா இந்த இடத்துல இப்படி கட்டணும், இந்த இடத்துல இவ்வளவு அடிகள் இருக்கணும், இந்த இடத்துல இவ்வளவு நீளங்கள் இருக்கணும், இந்த இடத்துல தொங்குத்திரை கட்டணும், எல்லாமே இன்ச் பை இன்ச் ஒன்னா சொல்லி 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 சாலமோன் இடத்துல அந்த 5ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் அவருக்கு சொல்லி சொல்லி அந்த ஆலயத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. சாலமோனுடைய சாட்சியா ஒரு இடத்துல வருது பாருங்க, 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏன் இந்த சாட்சினா, தாவீது எவ்வளவு வேணாலும் சொல்லி கொடுத்துருக்கலாம் தேவனை பற்றி. ஆனா நான் என் அப்பா மூலியமா வந்தேன்,
என் அப்பா சொன்னதுனால நானும் ஜெபிச்சேன், என் அப்பா சொன்னதுனால காணிக்க போட்டேன், என் அப்பா சொன்னதுனால தான் ஏசப்பாவை வேண்டுறேன், இல்லைன்னா நான் வேண்ட மாட்டேன்னு சாலமோன் சொல்லியிருக்கலாம். இந்த காலத்துலயும் நிறைய பேர் சொல்றாங்க அது போல. எதற்காக இதை செய்யறீங்கன்னு கேட்டா, என் குடும்பம் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால நான் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் செய்யறோன்றது யாருக்குமே தெரியறது கிடையாது. அதனால சிறு பிள்ளைகள் யாராவது பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம ஜெபிக்கிறோம், ஏன் நம்ம காணிக்க போடுறோம், இயேசு என்றது யார், எல்லாமே உங்களுடைய தாய் தகப்பன் இடத்துல கேட்டு தெரிந்துட்டு அதுக்கப்புறம் தேவனை ருசி பார்த்து அவரை வேண்டுதல் செய்யுங்க. அப்பொழுது உங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுடைய வார்த்தைகளும் தேவனிடத்தில் போய் எட்டும். ஹல்லேலூயா. இப்போ சாலமோன் ஒரு சாட்சி சொல்றாரு, தாவீது மூலமா எனக்கு அந்த திட்டத்தை கொடுத்திருந்தாலும் ஆனா தேவன் என்னை இவ்வளவு அழகா பயன்படுத்தி இருக்காருன்றத ஒரு சாட்சியா சொல்றாரு பாருங்க. அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். யாருடைய வாக்கினால? தேவனுடைய வாக்கினால சொன்னத தேவனுடைய வார்த்தையாலேயே தேவனுடைய கரத்தினாலையும் இந்த ஆலயத்தை எழுப்ப தேவன் வல்லவராய் இருந்திருக்கிறார். தான் பேரை போட்டிருக்கலாமே அந்த இடத்துல, நான் தான் இந்த இடத்த கட்டினேன், நான் தான் இந்த இடத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படின்ட்டு அவன் நான்ட்டு அந்த இடம் முழுவதுமே, அந்த ராஜ்யம் முழுவதுமே தன் பேரை பிரஸ்தாபப்படுத்திருக்கலாம். ஆனா சாலமோன் அதை செய்யல. தேவனை மகிமைப்படுத்தும் விதமாக இந்த சாட்சிய அநேக மக்கள் முன்பாக அவன் எழுந்திருந்து இந்த சாட்சிய சொல்றான். தாவீதுக்கு தம்முடைய வார்த்தையினால் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் இன்று நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்பதை சாலமோன் அந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிற்கிறார். தேவன் நமக்கு எவ்வளவோ காரியங்கள் நமக்கென்று ஏற்படுத்தின திட்டங்கள் அநேகமா இருக்கும். அதற்கு நாம ஃபர்ஸ்ட் வழி விடணும். சாலமோன் எப்படி வெறும் ராஜ்யத்தை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும், உன்னுடைய வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லல. ஆனா தேவன் சொன்ன அந்த ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய பாரங்களும் அவனுடைய தேவைகளும் அவனுடைய வார்த்தைகளும் அங்க தேவைப்பட்டுச்சு. அது போல நம்மிடத்துல தேவன் என்ன செய்யணும்னு விரும்புறாரோ முதல்ல நாம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏசப்பா, என்ன கொண்டு நீங்க எங்க பயன்படுத்த போறீங்களோ, என்ன கொண்டு என்ன இடத்துல யார் இடத்துல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நீங்க எங்க கொண்டு போங்க ராஜா, உம்முடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்கப்பா அப்படின்னு நாம சொல்லும் பொழுது தேவன் நமக்கு என்று ஒரு பாதைகளை காட்டுவார். நான் உனக்கு வைத்திருக்க திட்டம் இதுதான் மகனே, உனக்காக வைத்திருக்கிற திட்டம் இதுதான், இந்த திட்டத்தின்படி நீ எனக்கு என்று செய், உன்னை நான் உருவாக்குனதே அதற்காகத்தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் நமக்கு என்று தேவன் அருளி செய்வார். அந்த தேவனுடைய திட்டம் எந்த இடத்துல நிறைவேறுதுன்னு பாருங்க. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்காக சாலமோன் செய்த வேலைகள் எல்லாம் முடிந்த பின்பு சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்த பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலும் வைத்தான். அதே 14ஆம் வசனம் பாருங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரம்பிச்சு. அப்போ அந்த இடத்துல வேலைகள் முழுமையா முடிந்து அந்த ஆசாரியர்கள் அந்த இடத்துல போய் ஊழியம் செய்யவே முடியல. அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமையின் மேகம் அந்த இடத்தை முழுவதுமா நிரப்பிருந்துச்சு. அந்த இடத்துல அவர்களால நிற்க கூடாம போய் அவர்கள் வெளியே வந்து அவர்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து உரைக்கிற அளவிற்கு அந்த தேவாலயத்தை தேவன் கட்டி எழுப்பினார். இந்த நாளிலும் நமக்கென்று தேவன் என்ன சித்தம் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்திற்கு நாம் வழி விடுவோம். அந்த திட்டத்தை செயல்பட நாம் ஒப்பு கொடுப்போம். அவை எல்லாம் நேர்த்தியாய் செய்து நம்மையும் சாட்சியாக மாற்றுவார். நமக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எல்லாவற்றையும் நமக்கென்று கொடுப்பார். தேவனை புகழ்ந்து பாடி நாம் ஆராதனை செய்வோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேண்டுதல் செய்யும் போது
சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை போல எனக்கு ஞானத்தை கொடுங்க ராஜா. உம்முடைய திட்டம் என்ன என்பதை நான் அறிந்து அதன்படி செயல்பட எனக்கு உதவி செய்யுங்க என்று நீங்க கேட்கும்போது தேவன் உங்களை கண்டிப்பாக அதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. மகா பரிசுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா இதோ இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா என்னோட தகப்பன் மூலியமாகவோ இல்லை என் தாயின் மூலியமாகவோ எங்களுக்கு என்று நீங்க ஒரு திட்டத்தை வைத்திருப்பீங்க தகப்பனே. அந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த எங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா. நீங்க கேளுங்க, ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஆள் மனதிலிருந்து அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. என்ன உம்முடைய திட்டத்தை என் மூலமாய் செயல்படுத்துங்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளில எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை ஞானத்தாலும் அறிவாலும் புத்தியாலும் ஐஸ்வர்யத்தாலும் சம்பத்தாலும் நிரப்புங்க தகப்பனே. எங்களுக்கு தேவையான காரியங்களை நிரப்புங்க அப்பா. உம்முடைய சித்தம் என்னவென்று நாங்க செயல்பட எங்களை வழிவாசலை திறந்தருளுங்க. நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எங்க குடும்பத்துல நீங்க தலைவராய் இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.